நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். சிவயோக மையத்தில் இந்த பதிவுல நம்ம திருவிளையாடல் புராணத்தில் 4ஆம் படலத்தை பற்றி பார்க்க இருக்கோம். திருவிளையாடல் புராணத்துல 4வது படலமா தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம். சிவபெருமானின் 64 திருவிளையாடல்கள்ல தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் 4வது படலமாக வருகிறது. குலசேகர பாண்டியன் மன்னனான மலையத்துவசன் சிறப்பாக ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவரது மனைவி பெயர் காஞ்சன மாலை. இருவருக்கும் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேரு கிடைக்கவில்லை. அதனால மலையத்துவசன் சிவபெருமானை நோக்கி புத்திர காமேஷ்டி யாகம் செய்தாரு. யாகத்தின் பலனாக யாகத்தில் 32 அம்சங்களுடன் கூடிய 3 தனங்களை உடைய ஒரு சிறு குழந்தை தோன்றியது. 3 வயதுடைய அந்த சிறு பெண் குழந்தை காஞ்சனமாலையின் மடியில் சென்று அமர்ந்தது. பார்வதி தேவியே தங்களுக்கு மகளாக வந்திருப்பதாக எண்ணி அரசனும் அரசியும் மகிழ்ந்தனர். மலையத்துவசனுக்கு ஒரு கவலை. அது என்னன்னா, தான் ஆண் குழந்தை வேண்டி யாகம் செய்தேன், ஆனா தனக்கோ ஒரு பெண் குழந்தை யாகத்தின் மூலமாக வந்ததே அப்படின்ற ஒரு கவலை. அடுத்து 3 தனங்களை கொண்ட குழந்தையாய் இருக்கே அப்படின்ற கவலையோடு மலையத்துவசன் இருந்தாரு. அப்பொழுது இறைவனின் குரல் அசரீரியாக கேட்டது. மலையத்துவசா, கவலை கொள்ளாதே, உன்னுடைய குழந்தைக்கு தடாதகை அப்படின்ற பெயரை வைத்து எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து அவளை ராணியாக முடிசூட்டு. மேலும் அவளுக்கு ஏற்ற கணவனை அவள் காணும் பொழுது இயற்கைக்கு மாறான ஒரு தனம் மறைந்துவிடும் அப்படின்னு இறைவனுடைய குரல் அசரீரியாக ஒலித்து மறைந்தது. இதை கேட்டதோ மலையத்துவசனுக்கு மனக்கவலை நீங்கி தெளிவு பெற்றது. தடாதகை அப்படின்ற பெயருக்கு மாறுபட்டவள் அப்படின்னு அர்த்தம். தடாதகை போர்க்கலைகள் உள்ளிட்ட எல்லா கலைகள்லயுமே தேர்ச்சி பெறாங்க. தடாதகை பிராட்டியாருக்கு அரசியாக முடிசூட்டினார் மலையத்துவசன். தடாதகை பிராட்டியாரும் தான் கற்ற கல்வியின்படி மிகவும் சிறப்பாக ஆட்சி செஞ்சாங்க. தடாதகை பிராட்டியார் மீன்களை போன்ற கண்களை கொண்டவர். மீன் எப்படி உறங்காமல் ஒவ்வொரு நிமிடமும் விழிப்போடு இருக்குமோ அதே போல விழிப்பு நிலையில் எப்பொழுதும் மக்களை காக்கணும் அப்படின்னு விழிப்பு நிலையில் எப்பொழுதும் மக்களை காப்பவர். அதனால மீனாட்சி என்ற பெயரோடும் அங்கையர் கண்ணி என்ற பெயரோடும் அழைக்கப்பட்டார். இந்த படலத்தின் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, இறைவியானவள் தன்னுடைய பக்தர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப உண்மையான பக்தியோடு நம்ம வழிபாடு செஞ்சோம்னா அவர்களுக்கு குழந்தையாக கூட வருவார். அது மட்டும் இல்லாம பாண்டிய நாட்டினை அரசியாக ஆட்சி செஞ்சதுனால ஆணுக்கு பெண் சமம் அப்படிங்கிறத இந்த படலம் உணர்த்துது. நம சிவாய.